சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு 2 கூத்தியா வச்சிருக்கிறாங்க மேடம். எங்க போறேன்னு கேட்டா எங்க மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க மேடம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுதா. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா சந்தோஷமா தான் இருக்கீங்களா? 9 வருஷமா இப்படி குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. சரி எப்படியோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் எதுக்குங்க குடிக்கிறேன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், நீ என்ன கேட்க. என்ன வேலை செய்றாரு? வண்டி ஓட்டுறாரு. என்ன டிரைவரா? டாரஸ் driver. சரி. இப்ப என்னம்மா, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனைனா குடிச்சிட்டு வந்து டெய்லியும் ராவடி பண்றாங்க. ஒரு நாளைக்கு வீட்டுல தங்குறாங்க, மறுநாள் வீட்டை விட்டு கிளம்புறேன். எங்க போறீங்கன்னா எங்க மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் கூத்தியா விட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இஷ்டம் வந்தா நீ இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போடி. பசங்கள்ட்ட எல்லாம் பாசமா இருக்காரா? பசங்கள்கிட்டலாம் இப்ப பாசமாவே இல்லை. ஒரு 2 வருஷம் என்ன பாசமா இருந்தாரு, இப்பெல்லாம் பாசமாவே இல்லை. அப்புறம் நம்ம கேட்கறத ஏங்க இப்படி செய்றீங்க, நம்ம 2 போட்டோம் என்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கணும், உன் பிள்ளைங்களை நீ எங்கேயே அழைச்சிட்டு போன்னு சொல்லி என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா உன் அப்பங்க உன் பிள்ளைங்களை பற்றியா, என் பிள்ளைங்களை விட்டுட்டு நீ எங்கேயே போடி அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. சரின்னு சொல்லி ஒரு நைட்டு போய் அடிபட்டுருச்சு. அவர் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாரா. அங்கே 2 பேருமே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம். போதை தெளிவர் மட்டும் படுத்திருந்தார். போதை தெளிஞ்சுதே காசு கொடு, நான் கூத்தியா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ தானே பைக்லேருந்து கீழே விழுந்தீங்க. 20 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகிறீங்க. எதனா ஒன்றுனா நான் அந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏய் நான் அப்படித்தான் பண்ணுவேன், இருந்தா இரு, இல்லைன்னா போ. இப்ப யாரையோ சொல்றீங்களே அவர் யாரு வீட்டுக்கோ போறாங்கன்னு, அது நிஜமாவேவா இல்ல உங்க சந்தேகம்? ஏன் முன்னாடியே போன் பண்ணி அவங்கள மாணவரே இவங்க பேசுறாங்க. அப்ப சந்தேகம் வருமா வராதுங்களா மேடம்? அப்ப சந்தேகம்தான். நீங்க பாக்கல? பாக்கல, நேரடியா பாக்கல. ஆனா போன் நம்பர் வச்சிருக்கிறேன். இவங்க செல்லுல இருந்து பிள்ளைங்க எழுதி கொடுத்தாங்க. போன் நம்பர் வச்சிருக்கிறேன். அவ வந்து இவரு குடிச்சிட்டு வந்து குடிக்காம போன் வந்துச்சுன்னா தூரமா போயிடுறாரு. சாமத்தியா குடிச்சிருக்கப்போ போன் வந்துச்சுன்னா பக்கத்துல இருந்து மாணவரே அவங்கள பேசுறாங்க. இவங்க என்னடி என்னடி என் பண்டாடி பக்கத்துல தான் அடிக்கிறீ, என்னடி சொல்றி, வரியாடியே, நான் வரட்டாடியே அப்படின்னு இவங்களும் என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அவ சொல்றாடியே இப்போ ஆம்பளை இருந்தா நீ என்கிட்ட வந்து பாடுறான்னு கேக்குறா. அப்படிலாம் இவரு என்கிட்ட சொல்றாரு. ஏங்க இப்படிலாம் செய்றீங்க எல்லாம் எப்படி? நீங்க வேலைக்கு போறீங்களாமா? 100 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போறேன். 100 ரூபாய்க்கு. அப்புறம் சண்டை போடுறேன்னா அவங்க அப்பா கிட்ட மாமியார் கிட்ட சொல்லன்னு பார்த்தா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, என் மாவன் இருக்கிறதுக்கு நீ எதுக்கடி ஆவ அப்படின்னு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உன் மாவ அடங்க மாட்டேங்கிறா வந்து கூட்டு போன்னு சொல்றாங்க மேடம். பசங்க யாரோட இருக்காங்க? பசங்க அவங்களோட உங்க அப்பாட்ட படுத்து தேடி நீ போடி விட்டு விட்டுன்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிட்டாங்க பசங்க. நான் வந்துட்டேன். எப்ப வந்தீங்க வெளியே? நான் வந்து அன்னோட 7 நாள் ஆகுது. எங்க இருக்கீங்க? துராம்பூர்ல. யாரோட? அம்மா வீட்டுல. அம்மா அங்க ஜல்லி. அம்மா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா தம்பி. நீங்க ஒரே பொண்ணா? 2 பொண்ணு. எங்க தங்கச்சி ஒண்ணு இருக்கு. எங்க தம்பி இப்பதான் இறந்து 6 மாசம் தான் ஆகுது. எப்படிமா? லவ் பண்ணி சூசைட் பண்ணிட்டானா? மறந்து போச்சுட்டான். அதனாலதான் மேடம் இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க. எங்களை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. கொஞ்சோண்டு காடு அவங்க அப்பா விட்டுருந்தாங்க, அதுவும் வித்து வாயில போட்டுக்கிட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறுதலும் இல்லை மேடம். நடுவெல்ல நிக்கிறோங்க மேடம். நாங்கப்பா 1 ரூபாய்க்கு மிச்சம் இல்லை மேடம். நான் வேலை வெட்டி போய் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாலும் எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு. கூத்தியா வீட்டுக்கு போறேன். எங்க போறேங்கிட்ட உங்க அம்மா கிட்ட போனேன்டி அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு இங்க வந்துடணும், உன் மவளை லாட்சில் உரத்துக்கு கூட்டு வச்சுட்டியாடா வாயில அப்படின்னு சொல்லி மாணவரே பேசுறாங்க மேடம். எனக்கு தெரியல என்ன உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து குழந்தைகளோட சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆமாங்க மேடம். எதுக்கு? போன் ஆன் பண்ணி எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு, டேய் உன் மவளை நீ கூட்டு வச்சுக்கிட்டு இல்லடா, இப்போ பாடுறா மவத்தான் கொண்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி என் பசங்களை நான் கொல்ல போறேன்னு சொல்லி கதவு டாப்பா போட்டுக்கிட்டு பிள்ளைங்களை மறந்து குடிங்கடின்னு அந்த பிள்ளைங்களை போட்டு தப்புன்னு அடிக்கிறேன் மேடம். இந்த பிள்ளைங்க லவான்னு கத்துதுங்க. பீரோ காட்டுல எல்லாம் வீட்டுல இருந்தாலும் உடச்சு போட்டான். என் போன்ல நல்லா கேக்குது. எங்க அப்பா கிட்ட கொடுக்கல. அவன் மௌனம் எவரே பேசுறான்னு சொல்லி எங்க அப்பாட்ட இந்த போன் நான் வாங்கிட்டேன். இப்படி காதுல வச்சு நான் பேசவே இல்லை, காதுலயே வச்சுட்டு இருக்கிறேன். இங்க பாரு டேய், நீ புடவை கட்டி இருக்கிறடா, உன் மவளை கூட்டு வச்சுட்டு இல்லடா, இப்ப பாருடா நான் மருந்து ஊத்தி கொல்ல போறேன்டா, பாடுறா இப்ப கேள்றா, உன் மவத்தை கொண்டுட்டு வந்தா நான் கேஸ் கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம். பிள்ளைங்களே கேட்டு பாருங்க மேடம். அப்படியே அழுகுறாங்க, கத்துறாங்க. நான் எதுக்குடப்ப ஒரு நாளும் சண்டை போட்டு வந்தேன்னா என் பிள்ளைங்களை விட்டுட்டு வரவே மாட்டேங்க மேடம். நம்ம இங்க போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன். மெட்ராஸ் போகக்கூடாது, சேலத்துல கேஸ் கொடுக்கலாம், மகளிர் மண்டபம் போகலாம். நம்ம எதுக்கு சும்மா அம்மா வீட்டுக்கு போனா திரும்பி இங்க தானே அனுப்பிச்சுடுறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு முடிவு காட்டலாம்னு சொல்லி செஞ்சுங்க மேடம். இப்படிலாம் செய்யறாங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ணுவேன்? அத்தை புருஷனை வச்சிருக்கிறதுக்கு போயிட்டாடி நீயே ஊர் இப்படி மாணவர் எங்க அம்மாவெல்லாம் மாலை கூட்டு வச்சுட்டு லாட்ஜில் விட்டு வாங்கி திங்கிறதுக்கு கூட்டு வச்சுட்டு
இப்படிலாம் பேசுறாங்க மேடம். சேமத்தியா குடிச்சிட்டு சேமத்தியா திட்டுறாங்க மேடம். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணுவேன்? 2-3 தடவை சூசைட் பண்ணிக்கும் நானும் முடிவு பண்ணிட்டேன். இந்த பிள்ளைங்களால என்ன பண்றதுன்னு அப்படியே கம்முன்னு பொறுத்து போய் இருக்கிற மேடம். நம்ம போயிட்டு அந்த பிள்ளைங்களோட இந்த பசங்களை வச்சு இப்படி மிரட்டிட்டு இருக்காரே, அதுதான் தாங்க முடியல. இந்த பிள்ளைங்க தான் மேடம் எனக்கு உசுரே. இந்த பிள்ளைங்க தான் மேடம். 2 பேர் அம்சம் பண்ணி தான் மேடம் எடுத்தது. 2 பொட்டை பிள்ளைன்னு சொல்லி ஆளாளுக்கு என்ன இப்படி கொடுமை பண்றாங்க மேடம். மாமனார் எனக்கு ஆறுதல் இல்லை, அங்க இருக்கிறவங்களும் எனக்கு ஆறுதல் இல்லை. எப்படி இவ்வளவு வச்சு ஓட்டுட்டு நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க மேடம். நான் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன மேடம் பண்ணுவேன் சொல்லுங்க மேடம். எங்க அம்மா அப்பாவும் வசதி இல்லை. அவங்க அண்ணன் ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்களா? பையனை பெப்பாங்களாம். அத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க மேடம் சுத்தி. அந்த பிள்ளைங்களை அப்படி மாட்டுறாங்களா? யாருன்னா ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க மேடம். யாரு கேட்டா போன் பண்ணி கேட்டா எனக்கு தெரியாதுன்றாங்க மேடம். நாளைக்கு ஒரு கொலை பண்ணிட்டு அப்படி சொன்னா கூட நான் என்ன மேடம் பண்ணுவேன்? என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் என்ன மேடம் பண்ணுவேன்? அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு மருந்து கொடுத்தாரா தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது மேடம். போன்ல மேட்ருன்னு எனக்கு தெரியும், நல்லா கேக்குது. நானா ஆன் பண்ணி எங்க அப்பாட்ட பேசுவாங்களா, எங்க அப்பா பேசுறதுக்கு நான் விட மாட்டேன். பச்சை பேசுறான்ப்பா, நீ பேசாதப்பா அப்படின்னு சொல்லி நானே வாங்கி வச்சுக்குவேன் காதுல. பேச மாட்டேன், அந்த ஆளுகிட்ட பேசவே மாட்டேன். அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பிள்ளைய ஒண்ணு டைவர்ஸ் பண்ணும், இல்லையா கேஸ் கொடு, அப்படியே மேடம் சொல்லுவாங்க. எனக்கு என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கல. நான் இருக்கிறது என் பொண்டாட்டி எதுக்கு ஆவா? எவ்வளவு நாள் ஆச்சு பசங்களை பார்த்து? பெண்ணோட 8 நாள் ஆச்சு. 8 நாள் பாக்கணுமா? ஆமா, என் பிள்ளைங்களை பார்க்கணும் மேடம். என் பிள்ளைங்களை விட்டு நிம்மதியா வருவேன். சாப்பாடு இன்ன வரைக்கும் இறங்க மாட்டேது. அழுது இது கிடையாது. இப்ப எதுக்கிடப்பா நம்ம விட்டுட்டு வந்தோம், நம்ம மேல கத்தி வெட்டு பட்டாலும் சரி, நம்ம பிள்ளைங்களை எதுக்கிடப்பா விட்டுட்டு வந்தோம், எதுக்கிடப்பா விட்டுட்டு வந்தோம் தான் நான் இங்க அழுதுட்டே கிடப்பேன். எங்க அத்தை கூட சொல்லுவாங்க, அழுவாதடி, உன் பிள்ளைங்க வந்துருவாங்க, எங்கடி போ, என் பிள்ளைங்க விட்டுட்டு வந்து நான் தப்பு, நான் சாக போறேன், நான் அப்படி போறேன், என் பிள்ளைங்க வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இங்க அழுதுட்டு தந்தேன். எனக்கு பொழப்பேனா கூட போட்டு என் பிள்ளைங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு கூட பண்ணிக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒரு வழி பண்ண சொல்லு. அது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு? என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எப்பயுமே வந்ததில்லை, கூட்டிட்டு தான் வருவேன். நான் பிள்ளைங்களை நம்ம இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போக கூடாது, நம்ம கேஸ் கொடுக்கலாம், மகளிர் மன்றத்துல கேஸ் கொடுக்கலாம், இவனை கூட்டு வச்சு 2 விசாரிக்கிட்டோம் அப்படின்னு தான் மேடம் நான் வந்தேன். எத்தனை வாட்டி இந்த மாதிரி வெளியே வந்து மறுபடியும் அங்க போயிருக்கீங்க? 10 தடவை இருக்கும் மேடம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சண்டை போட்டு இவங்களும் சண்டை போட்டு அப்புறம் அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. நானும் சரி என்ன பண்றது, பிள்ளைங்க 1க்கு 2 ஆயிடுச்சே, பாக்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நானும் திரும்பி போய் என்ன பண்றது, இப்படியே இருக்கிறது. 1 வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் இருக்கு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட்டு வரும். இப்படியே தான் மேடம் இப்படியே பண்ணிடுறாரு மேடம். நான் எங்க போவேன்? என் அம்மா அப்பாவும் வசதி இல்லை மேடம். அன்னைக்கு கூலி வேலைக்கு போனதான் மேடம். என் தம்பிக்காரன் இப்பதான் இறந்து 6 மாசம் தான் ஆகுது. என் சின்ன தம்பிக்காரன் கூலி வேலைக்கு போறான். எங்களுக்கு யாருமே ஆனாது. எங்க ஜாலிய கிட்ட சொன்னா நீயே பாத்துக்கிட உன் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்டையும் நாங்க சொல்லல மேடம். நான் தான் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், ஏப்பா அவங்ககிட்டயும் கூட சொல்ற, நம்மளால செத்தாலும் நம்ம கும்பலா செத்து போயிடுவோம், யாரும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நான். என் வாழ்க்கை இப்படி அடிச்சுட்டு எங்க அப்பா எல்லாம் என்ன பண்ண, நம்ம பிள்ளை எடுத்து இப்படி கொடுத்துட்டு மேலே நேத்தெல்லாம் அழுதுகிட்டு முந்தா நேத்து இந்த மாதிரி போன் பண்ணி பிள்ளைங்களை மருந்து ஊத்துன்னு சொன்னாங்க. எல்லாம் அவங்க 2 பேருமே அழுகுறாங்க, நானும் அழுகுறேன். 1 ரூபாய் சோறு கூட யாரும் திங்கல மேடம். ஐயோ பிள்ளைங்களும் எதனா குடிப்பதில் பண்ணிட்டு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உன் பேர் என்னது? வெண்ணிலா. உங்க பேரு? கௌரி. என்ன பண்ணாருமாப்பா? மருந்து குடிக்க சொன்னாங்க, நான் குடிக்கல. என்ன மருந்து? தெரியலைங்க மேடம். எப்படி இருந்தது? யாரு சொன்னாங்க? எனக்கு தெரியாது மேடம். யாரு மருந்து குடிக்க சொன்னது உங்ககிட்ட? எங்க அப்பா. எப்படி இருந்தது? அந்த பாட்டில் இருந்ததா? எப்படி இருந்தது சொல்லு. எனக்கு தெரியாது மேடம் அதெல்லாம். அப்புறம் எதுக்கு மருந்து குடிக்க சொன்னாங்க சொல்ற? தெரியலைங்க மேடம். அப்பா சொல்லலையா? மருந்து குடிக்க சொல்லலையா? சொன்னாங்க மேடம். நாங்க அதை குடிக்க எங்க அப்பா மறைஞ்சு வச்சிருந்தாங்க மேடம். என்ன மறைச்சு வச்சிருந்தாங்க? அந்த மருந்து எப்படி உங்ககிட்ட குடிக்க சொன்னாங்க? கிளாஸ்ல ஊத்தி சொன்னாங்க மேடம். உன் பேர் என்னதுமா? கௌரி. கௌரி, அப்பா மருந்து குடிக்க சொன்னாரா? ஆமா. எப்படி இருந்து மேடம்? என்னாச்சு? நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டோங்க மேடம். அப்ப வந்தோங்க மேடம். எங்க அப்பா மருந்து வச்சிருந்தாரு மேடம். நாங்க குடி சொன்னாங்க மேடம். நாங்க குடிக்கல மேடம்.
எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்க மேடம். அந்த மருந்துங்க மேடம், எனக்கு தெரியாது மேடம். போங்கம்மா, வெளியே போ. இப்படியேதான் மேடம் உன்னை கொன்னு நடு வீட்டுல பொச்ச கூட எவனும் வந்து என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னு என்கிட்ட சண்டை. நீ எதுனா கேட்காம இருந்தா உனக்கு பொழப்பு. அங்க போற எங்க போறேன்னு என்ன கேட்ட உன்னை நடு வீட்டுல புதைச்சிடுவேன். பிள்ளைங்களை இது மாரி பண்ணா அப்பா அம்மா கோவம் வருமா வராதா? இவங்க பிடிச்சி என்ன சொல்லியிருக்காங்க, எதா இருந்தாலும் நேர்ல வாடா, எதுக்குடா பிள்ளைங்களை கொல்ல பாக்குறேன்னு சொல்லிக்கிறோம். ஏய், உன் மவனை நீ கூட வச்சுட்டுல, நான் கொல்லத்தானே போறேன். கொன்னுட்டு உன் பிள்ளை மேல பழி போறேன். என் மேல நான் தான் கொன்னுட்டு வந்துட்டணும். என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவங்க டெய்லியும் அவர் வந்து குடிச்சிட்டு வண்டிக்கு போவார். அதெல்லாம் இருக்கட்டும். பசங்களுக்கு மருந்து கொடுத்தாரா? நானும் வேலைக்கு போயிருந்தேன் முந்தா நாள். எங்கள் தாமர் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு கூலி வேலைக்கு தான் போகிறோம். வேலை செஞ்சு அவங்க செல்லு ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க, எனக்கு தெரியல. கம்பர்சம் வண்டி வேற இப்போ சத்தத்தில் கேட்கல எனக்கு. என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு எடுத்து பார்த்தா 2-3 தரம் மிஸ் கால் வந்தது. அப்புறம் மறுபடியும் நான் சரி என்னமோ ஃபோன் அடிக்குதுன்ட்டு எடுத்து பார்த்தேன். எட்ட போய் பார்க்கலன்னா அவன் சவுண்டு வேகமாக வச்சுட்டு கதை பூட்டிட்டு இந்த பசங்களும் ஸ்கூல் போய் 4 மணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க பசங்க, எவா எங்கே இருக்கிறேன்னு கேட்டாங்க. ஏம்மா நான் வேலைக்கு வந்திருக்கிறேன், அம்மா வீட்டை இருக்குது, நான் போனேன் சாயங்காலமாக ஃபோன் பண்ணுறேம்மாண்ணா. சரியா வந்துட்டான். 2 பசங்க என்கிட்ட நல்லா சிரிச்சிட்டு பேசுகிறாங்க. வச்சுட்டு அவங்க வேறு திட்டுறாங்கன்னு சொல்லி டீ கூட குடிக்க விடமானுக்குறாங்கன்ட்டு மண்ணை தூக்கிட்டு இருக்கிறம்மா. ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து பசங்க கரோமரம் கத்துறாங்க, குடிங்கடி குடிச்சிட்டு அவன் மேலே கொலை பண்ணிட்டு பிள்ளைங்கள சாவாடிச்சிட்டு நான் போய் வரேன்ட்டு போனோம். இவன் வாங்கிட்டு வந்ததுன்னு தெரியல. எத்தனை மணி இவன் நான் என்ன பண்ணுறேன், சாமியாபுரத்து கோயிலுக்கு போகிறன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன் மருமகனுக்கு. எப்பா நான் சொல்லி வரல சாமி, வா எப்பா நீட்டுட்டு போவேன். அன்றைக்கி இவருக்கு ஃபோன் பண்ணுறேன். இது திருட்டு நாயாக இருக்கிறாம்மா, என்னை மூடி வச்சு கழுத்த அறுத்துட்டாம்மா. அவன் மருந்து குடிச்சு ராமதாஸ் ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிறோம்மா. நீ அன்றைக்கி வந்துட்டில்ல, எங்களை தான் உள்ள அப்பனும் அம்மாலும் உள்ள அவங்க உங்கள்கிட்ட தானே சொன்னாங்க. எம்மா அந்த பையன் பொழைக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அத்தா என்ன அத்தை, நம்ம மெட்ராஸ்னா போகலான்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லதில்லை புள்ள. அதான் என் மாட்டுக்காரன் மாட்டு சேர்த்துன்னு சும்மா இருக்கிறான்னு கொழுப்புல எனக்கு அதையா. இவன் புள்ள தாளை கீழே குடிக்கிறான். வியாழக்கிழமை நைட்டு எங்கள் மாம்பழம் இருக்குது. இன்றைக்கி தான் போயிருக்கிற ட்ரெஸ்ஸு மாத்திர துணியெல்லாம் இன்னும் ரத்தமாக இருக்குது. கீழே அந்த பிள்ளாட்டு பரம படுத்துருக்கிறது மண்ணாக இருக்குன்ட்டு போயிட்டாரு. அப்படின்னு சரி இன்னைக்கு முடியாதுங்க, இந்த கேஸ் தூக்குங்க போட்டு சரி நான் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிள்ளைய அங்கே நைட்டுட்டு போய் காப்பாற்றலாம் வா அப்படின்னு. இவங்க வந்தாங்க பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு இருந்து பார்க்கலாம். இல்லை இங்கே தான் பாண்டிக்கு போனோமே என்ன சொன்னாங்கன்ற. எப்பா எங்களை தான் கூப்பிட்டு சொல்ல, அவங்க சொல்கிற பேச்சு எங்களுக்கு புரியல. என்ன ஹலோ நல்லபடி ஆயிடுவாத்தான், நான் போய் வரேன் பார்த்துக்க. ஒரு வார்த்தை இப்படி இருக்க இப்படி சொல்கிறாங்கன்னு எல்லாமே 2 ஆஸ்பத்திரி போனால் 2 ஆஸ்பத்திரி ஒன்றுங்க வாங்கிட்டு தான் சொன்னாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்பங்கிட்ட சொல்ல அப்பங்க அம்மா கிட்ட சொல்லலை. அவரே நாங்கள் உன் புள்ள சொல்லி அம்மா பெரிய பிள்ளை அப்படின்னாங்க, என் மரும் பிள்ளை அப்படின்னு. உங்க வீட்டுக்காரர் சொன்னாரா? ஏன் நான் போகல மேடம், அவங்க தான் போனாங்க. நான் இங்கே சேலத்துல இருந்தேன். சொல்ல வேலை அவர் தான் வந்தாரு. உங்கள்கிட்ட சொன்னாரா? மருந்து குடிச்சு அப்புறம் விடிஞ்சு நானும் வந்துட்டேன். அவங்க நைட்டு ஞாயிற்றுக்கிழமை மருந்து குடிச்சது தெரியாம வந்தாங்க மேடம். அப்புறம் இவங்க மருந்து குடிச்சுன்னு தெரிஞ்சு இவங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் சேலத்துல இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் விடிஞ்சு தான் வரேன் நான். அங்கே இதெல்லாம் எனக்கு பாப்பா வந்த அன்னைக்கு தான் பார்த்துட்டு அன்னைக்கே கிளம்பிட்டாங்க. நாங்க வந்து ஏற்கனவே மருந்து குடிச்சு ஒரு புள்ளைய குடிச்சிட்டீங்க. இப்ப இன்னும் 2 பசங்களை கொடுத்து அதுதாம்மா நான் சொன்னேன். எப்ப வேணாம் சாமி உங்க பிரச்சனை என்ன, வா என் பொண்ணு நான் தூக்கி கேட்போம். என் பொண்ணு நான் தூக்கி வச்சு பேச மாட்டேம்மா, கரெக்டா சொல்றேன். வாப்பா இட்டுட்டு போவேன்னு கூட உன் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சா அது குறைய நான் கெஞ்சுறேன். அழகா வரலாம். ஏக்கா இப்படி தப்பு பண்ணிடுச்சு, மாமா இப்படி தப்பு, நான் இட்டுட்டு போறேன். இன்னைக்கு திருநாள்மா, திங்கக்கிழமை அன்னைக்கு காலையை நம்பிம்மா. திங்கக்கிழமை அன்னைக்கு காலையை நம்பி எங்கள் ஊர் திருநாள். வருஷத்துக்கு ஒரு ஐட்டம், ஒரு வீட்டில் 4 கடை 5 கடை வெட்டுவாங்க. இந்த வருஷம் என் பிள்ளை போன வருஷம் செஞ்சேன், இந்த வருஷம் வாரி கொடுத்துட்டோம்.
எங்க நம்ம அம்மாளுக்கு நல்லது செஞ்சு நம்மளுக்கு என்ன நல்ல சுகம் வச்சிருக்குன்னு சொல்லித்தான் அப்படியே மனசோட மெலிங்கிட்டு இருக்கிற அந்த வருஷம். உங்க பேருங்க? முருகேஷ். முருகேஷ். என்ன வேலை செய்றீங்க? டிரைவராக இருக்கும். பசங்கள்கிட்ட பேசினேன். நீங்க மருந்து குடிக்க சொன்னீங்களா பசங்களை? 3 பேருமே செத்துடலாம், ஒருத்தர் வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட வேணாம். நீங்க என்ன ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி சொல்றீங்க? அப்போ இருந்தீங்கன்னா நாங்கள் பண்ண போகிறோம். என் வாழ்க்கை வருஷம் வருஷம் இப்படியே போயிட்டு இருந்தது என்ன ஆகுது என்ன இப்போ? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்படியே வருஷத்தில் 2 தரம் 3 தரம் இப்படியே வந்துடுது. எப்படி? அம்மா வீட்டுக்கு? ஆமாம். எதுக்கு? எதுக்குன்னு கேளுங்க, அது சொல்லலைங்களா? நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க சொல்லுங்க. குடும்பம்லாம் கிடையாது. ம். ஆண்டவன் சக்தியா அப்படிலாம் குடும்பம் படுத்தணும்னா உனக்கு இவ்வளோ செலவு பண்ண மாட்டேன் நான். குடும்பம்லாம் நான் படுத்தல. என்னம்மா கொடுமைப்படுத்துறாரு? குடிச்சிட்டு வந்தா மேடம் சண்டை வருது. அப்புறம் வண்டி எடுத்துட்டு சாயந்தரமா போனா காலைல விடிஞ்சு வந்தா எங்க போறேன்னு கேட்டா உங்க அம்மா கிட்ட தாய் மாமன் கிட்ட பணம் கொடுத்துருக்குங்க. அதெல்லாம் போயிங்க மேடம். பணம் வண்டி எடுத்துக்கிறோம், தாய் மாமன் கிட்ட பணம் கேட்க போனோம். அவளே என் புருஷன் செல்லுக்கு அவளே 10 தடவை போன் பண்ணி அவர் வந்து போதையில படுத்திருக்கிறாரு, அடிபட்டு கீழே உந்து அடிபட்டுருச்சு, போதையில படுத்திருக்கிறாரு. சரி சுடு தண்ணி வச்சு இவங்களுக்கு தொடச்சி விட்டு இவங்க சரியும் படுத்து தூங்குறாரு. அவங்க 10 தடவை இருக்கும் அவ போன் பண்றது. எதுக்குடி என் புருஷன் செல்லு நீ பண்ண? யாரது? சரி, யாரை கூப்பிடுறாங்களாமே? லேடிஸ். அது லேடிஸ் வந்து பேசுனுச்சுங்க. அதுக்கிட்ட வந்து அவங்க பக்கத்து வீட்டில் அதையும் கட் பண்ணியாச்சு. அதெல்லாம் இல்லையா அதனால மேடம்? பிரச்சனை வருது. நீங்க போயிட்டு சாயந்தரமா 15 நாள் வந்துட்டோம். வண்டியில இருந்து இன்னைக்கு 17 நாள் ஆகுதுங்க. 17 நாள்லயும் வந்து ஒரு நாளைக்கு தான் 6 மேடம் நாள் என் வீட்டுல இருக்கிறது. மறுநாள் இருங்க. போயிருக்கு மேடம். 6 நாள் டூரிஸ்ட் போயிட்டேன், கோயில் போயிட்டேன். 10 நாள் இங்கே வந்துட்டேன். நீ பொறுமையா சொல்லு. போயிட்டு வராங்களா மேடம்? எங்க போனீங்க? பகல் எங்க நான் வேணா ஒரு போங்க. பொண்ணு எப்படி வாங்க. வச்சிருக்கு செலவு சாயந்தர பண்ணுறது வந்து நேரத்துல எதுக்குங்க போறீங்க? 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இப்ப போயிட்டு வரீங்களா? எதனா ஒண்ணுன்னா என்ன? அப்படி டவுட் இருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு செய்வாங்க. நாங்க டவுட் பண்றாங்க அவங்க வந்து இல்ல நான் போய் இப்படி குத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போய் சரி ரைட்டு. நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல, விடிஞ்ச 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்களா, வந்துட்டு கம்மனை தானே படுக்கணும். சரி எங்க மாமா வீட்டுக்கு போனேன், அப்படி போனேன் இப்படி போனேன் சொல்லி கம்மனை தான் படுக்கும். அவ வர உன கல்ல உன விளக்க மத்தல அடிக்க போறோம். மஸ்தா ஒரு பொண்ணு மேல அனாவசியம் பள்ளி எதுக்கு அப்படி போட சொல்லுங்க? நீ சொன்ன அவளும் குடும்பஸ்தானே, இது எனக்கு பள்ளி தெரியும். வந்து போடக்கூடாது. குடும்பஸ்தான் பள்ளி அவன் போடக்கூடாது. புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். புரியா? அவ புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். வெளிநாட்டுல போயிட்டு இங்கே போயிட்டு போகுது. நான் என்ன பண்ண போறேன்? நீ போயிட்டு வந்து உனக்கு இதே மாதிரி தான் அந்த உன் மாமன் தான் உனக்கு எல்லாமே. ஒரு நாள் போனவங்க எங்க மாமா வீட்டுல தங்கி உனக்கு வழி காட்டுறத உன் மாமன் பொண்டாடி தான். அவதான் இப்படி சொல்றா. அவளை அனுப்பிச்சு விட்டு உன் மாமங்கார சொல்றா. சட்டம் போடுது. உன் தாய் மாமங்கார சொல்றான், உனக்கு 20 பவுன் போடுற இடத்த நான் கல்யாணம் பண்ணி எதுக்கு அந்த பிச்சைக்கார வீட்டுல போய் பொண்ணு கட்டணும்னு சொல்றான். என் வீட்டுல 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏமா தின்னுபிட்டு எதுக்கு அந்த வீட்டுல போய் எப்படி இல்லைங்குது? 1 லட்ச ரூபாய் பணம் இல்லைங்குது. எப்படிங்க பாருங்க, அவங்ககிட்ட பணம் கேட்க தான் போனேன். நீங்க ஏதோ அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டா சொன்னீங்களாமே? ஆமா, பணம் எடுத்துட்டு இருந்ததா, பீரோல வச்சுட்டு இருந்ததா. மேடம் 10 ரூபாய் வீட்டுல இல்லைங்க மேடம். எவ்வளவு? 1 லட்சம் எடுத்துட்டு வந்தாளா? எடுத்துட்டு இல்லைங்க, வாங்கினோம், பணம் இருந்தது, எங்க நகை வாங்குனீங்க? வாங்கினோம். நீங்க எப்படி இந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தா சொன்னீங்க ரிப்போர்ட்டர்ட்ட? இல்லைங்க, இப்போ எப்படி சொன்னேன்னா, இப்படி எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிச்சு வச்சிருந்த பணம் இருந்தது அப்படின்னு சொன்னேன். நகை வாங்கினேன். அப்புறம் வீட்டுல இருக்கும் பணம் இருக்கு, வாய்ப்பே இருக்கு, இல்லாதான் இருக்காது. இருக்கு உங்க அம்மா கிட்ட. என்னங்க சொல்றீங்க? பணம் இருக்குங்க, இல்லாத எப்படிங்க கொஞ்சம் இருக்கும்? clear-ஆ சொல்லுங்க. இந்த பொண்ணு வீட்டுல 1 பணம் லட்சம் இல்லாத ரூபாய் எப்படி எடுத்துட்டு வந்தா சொன்னீங்களா? 1 லட்ச ரூபாய் எடுத்து வந்ததா, வீட்டுல இருக்கோ அதெல்லாம் தெரியாது. மொத்தம் பணம் சம்பாதிச்ச பணம் இருக்கு. யாரு சம்பாதிச்ச பணம்? நான் சம்பாதிச்சது. எங்க வச்சீங்க? ஏன் கட்ட முன்னாடி தான் நான் கொடுத்தேன். எத்தனை வருஷமா கொடுத்தீங்க? ஏங்க 9 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த 9 வருஷமா 1 லட்சம் தான் கொடுத்தீங்களா? 9 வருஷத்துலயும் 1 லட்சம் தான் உழைச்சு கொடுத்துருக்கேன். என்ன இந்த 1 லட்சம் கணக்கு என்ன சொன்னீங்க சொல்லுங்க? என்ன மருந்து வாங்கினீங்க பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு? என்ன மருந்துங்க வாங்கினீங்க? எலி மருந்து, பாயசம். எதுக்கு பசங்களுக்கு கொடுக்க பாத்தீங்க? கொடுக்க எங்க நாங்க இருந்து எதுக்குங்க பண்றோம்? என்னது இருந்து என்ன பண்ண போறோம்? புரியல. கெட்ட பேர் வாங்க கூடாது. ஓ, பசங்களுக்கு மருந்து கொடுக்கறது நல்ல பேரோ? நம்மளே வாழ்ந்த இதெல்லாம் ஒரு நாளைக்கு கூட பசங்க 2 சிரமப்படக்கூடாது. பேரும் பயந்து நடுங்கறாங்க. நீங்க பண்ணறது கூத்துல. பயம் காட்டி இப்படிதான் என்ன போட்டு அடிச்சாலும் நடுங்கிட்டு வருதுங்க மேடம். அவன் பெரியப்பாளர்கள்லாம் போட்டு இழுத்து லிங்கி பிடிச்செல்லாம் போட்டு இழுத்து என்னை போட்டு செம்மையா அடிப்பாங்க மேடம். அப்படிதான் இருக்கும். குடிச்சிட்டு வந்தா கண்ணு மணி தெரியாம அடிப்பாங்க மேடம். காடு கொஞ்சம் அவங்க அப்பா விட்டாங்க, அதை வித்து நீ வாயில போட்டுட்ட. 1 ரூபா இல்லை மேடம். அந்த புள்ளையில வச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க மேடம். இந்த 2 பொட்டபிளி என்னடி நான் பொட்டபிளிக்கு என்ன நான் சேர்த்து வைக்கணும்? எப்படி இருக்குது பாத்துக்கமா. என்ன நான் சேர்த்து வைக்கணும்? உன்னையும் வந்து உங்க அப்பா வீட்டுல போய் கொண்டா,
அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு ஒரு நாள் நான் கேட்க சரி போகிறேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன என் கூட வரணும், நான் பிழைக்க வைக்கிறேன். நான் இதை விட்டு இருக்க முடியல என்னால். பாத்தியா, உன்னை விட்டு இருக்க முடியல. என்ன ஒரு எதுக்கு நாளுக்கு இப்படி வண்டியில பண்ற? இருந்து எத்தனை தரம் போன் வரும்னு கேளுங்க. வண்டியில இருந்து என்ன சம்பாரிச்சு என்ன ஒரு வச்சிருக்க? நாளைக்கு 100 உன் அண்ணன் 60 கிட்ட ரூபா போய் போன் சொல்றேன். சார்ஜ் மட்டும் ஆகும். மாமா உன் தம்பி மாரி போதா, நீ கண்ட்ரோல் பண்ணு. அவன் அப்படி போறதுக்கு நீ ஒரு சாயம் பண்ணணும். அவன் வார்த்தை இருமா. கேட்டுருவான் இந்த வார்த்தை. இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்ச என்ன மாமா நான் வர கேட்டேன். தம்பி மாமா, அப்பா அம்மா பேசி தான் கேட்க மாட்டாரு. நீ ஒரு அண்ணன், நீயாவது கொஞ்சம் சொல்லி திருத்த கூடாதா மாமா அவரை? இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் என்ன மாமா பண்றதுன்னு? அவன் அப்படி போறதுக்கு நான் ஒரு சாயங்க உங்ககிட்ட சொல்றேன், நீ அது போல செஞ்சுக்க. எப்படி இருக்கு ஒரு ரொம்ப நாளா உன் மேல எனக்கு கண்ணா இருக்கு. ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட வா, நான் அவனை ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டு போய் உனக்கு செஞ்சு விடுறேன். மனசார சொல்றேங்க மேடம். நான் இவர்கிட்ட சொல்லு, இவர் கோவாரு, நம்ம புருஷன் நம்ம சொல்ல கத்தி எடுத்துட்டு எல்லாம் இங்க வெட்டு கொடுத்தா ஆயிடுன்னு சொல்லி நீ உங்ககிட்ட சொல்லல மேடம். அப்படிலாம் போட்டு எடை பண்ணுமே என்ன பாக்குறாங்க. புருஷன் இப்படி போறா பொண்டாட்டி வந்துருன்னு சொல்லி என்ன எடை பார்த்து பாக்குறாங்க மேடம். இது வரைக்கும் ஆச்சு, இவர் வண்டிக்கு போய் 5 மாசம் ஆகும் 4 மாசம் ஆகும். என்ன சீனு ஒரு பேச என் பிள்ளைங்களுக்கு 1 ரூபாய் நான் இங்க phone பண்ணி சொல்லிட்டு நம்புறீங்களா அவங்க சொல்றத? என் புருஷன் இப்படி அனுப்பிச்சுடுவாரு. கேட்டுருவாங்கன்னு நான் வாழ்க்கையில நினைச்சு பார்க்கல. இது சொல்றது இப்படி சத்தியமா மேடம், கேட்டுருவாங்கன்னு நினைச்சு இது பார்க்கல. உண்மை. நான் சொல்ல வேணாம். இல்லங்க, அவங்கள பேச விடுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க. இப்படி கேட்டுருக்குன்னு நினைச்சு பார்க்கலீங்க. நான் 4 மாசம் போயிடுறேன். இன்னும் ஒரு நாள் வந்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டே இப்படி பிடிச்சிட்டேன்னு ஒரு நாள் என் அதெல்லாம் இல்லை கேட்டது மேடம். இல்லை. அதெல்லாம் நான் சொல்லல. என் புருஷன் கேட்கல. அப்படிலாம் என்ன சந்தேகப்பட்டு டீசெண்டா போகணும், நீட்டா இருக்கணும். என் முன்னாடி எப்படிதான் கூட்டு போகணும் அப்படிலாம் ஆசைப்படுவேன். ஆனா நான் மேடம் நேரம் வந்து 7:30 ஜாதகம் பார்த்தேன் அன்னைக்கு. ம். காலைல ஜாதகம் பார்க்குறேன், மத்தியானம் விழுவுறேன், கீழே விழுவுறேன். 9 நாள், இதோட 10 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 13 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 7 நாள் இருக்கு. வரக்குள்ளையும் ஜாதகாரன் சொல்றான், இன்னும் 7 நாள் வெற்றிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். யார் அந்த பொண்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு? ஏங்க அந்த பொண்ணெல்லாம் தப்பு இல்லைங்க. அவன் அதெல்லாம் எப்படி இருக்கு மேடம் என்கிட்ட? சரி, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் பேசிவிட்டாங்க, பழக்க தோசை பேசியாச்சு. அவ அப்புறம் போல. எதுக்கு திட்டுறா என்ன? இது நான் போன் நம்ம எதுக்கு வாய்க்கு தப்பு இல்லைன்னா- ஒருத்தர் மேல பள்ளி போனாங்களா போய்? சரி இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த பொண்ணுகிட்ட யாரோ தப்பா பேசினார்ல உங்க மாமா அண்ணன், அண்ணன், அவங்க அண்ணன். ஏன் அப்படி பேசினாரு? தெரியலைங்க, சான்ஸ் எனக்கு வந்து அவர் பேசியிருப்பாருங்கிற அந்த நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த பொண்ணு போய் சொல்றாளா? இல்லை நம்பிக்கை யாரு மேல இப்ப நான் சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. கன்ஃபியூஸ்டா தான் இருக்கீங்க. ஒரு நாளும் கல்யாணம் பண்ணி 9 வருஷம் ஆச்சுங்க மேடம். யாருமே என்கிட்ட தப்பா பெரிய நடுவுல இப்படி நான் சொன்னேன். அம்மா போதையில தம்பி இது மாதிரி செய்யறாங்க மாமா, கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க சரி, அப்படின்னு சொல்றதுக்கு உங்க இப்படி மனைவி இந்த விஷயம் சொல்றாங்கல்ல, அது உண்மையா இருக்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு? நீங்க நம்புறீங்களா? உங்க மனைவியை நம்புறீங்களா? இல்ல உங்க அண்ணன் இப்படி நம்பர்? நேரம் இப்படி கேட்டுருக்கணும். நான் வந்த பிறகு வராதுன்னா கேட்டிருந்தா கூட சான்ஸ் இருக்கு. வந்த பிறகு வந்த கேட்டுருக்கிறது சான்ஸ். பிறகு. வந்தபட என் புருஷன் வந்த பிறகுதான். நான் வண்டியில இருந்து வந்த பிறகு கேட்டிருக்கேன்னா எனக்கு பயந்துட்டு தான் இருப்பானுங்க எவனுமே. நீ தான் போறே வீட்டுக்கு தங்க மாட்டேங்குறீங்க நைட்டு. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. உங்க அண்ணன் மேட்டரை முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். அது எப்படி அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசுவார் அவரு? இதுதான் தெரியல. நீங்களே கேட்பீங்களா உங்க அண்ணன்ட்ட? கேட்டுங்க. ஏற்கனவே இப்போ 4-5 வருஷம் பேசாத இருந்தேன். இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். மேடம் அப்படியே நான் இவங்க கூட போனாலும் மேடம் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இப்போ பழி எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏன்னா எங்க நீங்க வீட்டுல கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நீங்க நிறைய பேசிட்டீங்க, இப்ப அவர் பேசட்டும். எப்படி கேட்டிங்கன்னா மேடம், இப்போ காட்டுக்கு பணம் கட்டுறாங்க, பிரச்சனை, அதனால பழி எப்படி போடணும்னா அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க மேடம், என் 2 பிள்ளை சச்சா இது உண்மை. நான் சொன்னது இது உண்மை. அவர் வந்த கேப்பியா? என்னைக்கு கேட்டாரு? என்ன டேட்ல கேட்டாரு? இப்போ கேட்டு இப்போ போய் கேட்டு நான் அவங்க பாருங்க மாமியா வந்து இருக்கு, நாங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அவள் ஒரு மோசமானது, யாரு? அவன் அன்னிக்காயிரு. இது வந்து என்னன்னு கேட்கணும்னா இதை எப்படி நான் வச்சு பைசா பண்ணுறேனோ அதை பண்ணிக்கிறேன். அப்ப இதனால நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்னைக்கு நடந்தது? இப்போ 10 நாள் ஆச்சு மேடம். சரி, ஏன் சொல்லல? எதுக்கு சண்டை வந்திருந்தா அப்புறம் இவர் குடிச்சிட்டு வந்து எதுக்குடா என் பொண்டாட்டிட்ட இப்படி கேட்டணும்? எப்படி குடிச்சிட்டு பைதுக்காரன் குடிச்சிட்டு வந்து அப்புறம் இவங்க mental அப்படிதான் hospital மேடம், சின்ன விஷயம் சொன்னா கூட இவங்க பெருசா எடுத்துக்கோங்க. நீங்க குடிக்கிறது இல்லையா? குடிப்பேன் வண்டியில கையெல்லாம் வந்தா நடுங்குது. இல்லை குடிப்பேன் வந்து அதெல்லாம் ஒரு வண்டியில மம்டி இருந்து எடுத்து ஒரு வேலை செய்யுதுங்க மேடம். அப்படியே புளியராட்டம் உட்காந்து வண்டி ஓட்டும், அவ்வளவுதான் அதோட வேலையே, வண்டி ஓட்டுற வேலை தான். அப்புறம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வாய்க்கா வரப்பு வெட்டுனா கூட வெட்டாது, யாரும் முடியாது, அவ்வளவுதான். அண்ணனா? தம்பி உங்க பேருங்க? ராமதாஸ். கூட பிறந்த தம்பியா? சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு
ஒரு ஐடியா சொன்னீங்களாமே, என்ன ஐடியா? நீங்க 2 பேரும் பேசக்கூடாது, என்ன ஐடியா சொன்னீங்க அந்த பொண்ணுகிட்ட? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஒரு சாங்கியம் இருக்கு சொன்னீங்களா? கோயிலுக்கு போகிறத பற்றி சொல்லிட்டு இருந்தேங்க. அப்படியா? ம். நீ சொல்லுமா என்ன சொன்னாருன்னு? அவனுக்கு நான் ஒரு சாங்கியம் பண்றேன், நீ என்கிட்ட வந்தா தான் உன்னை அடிஞ்சுட்டு தான் நான் அந்த வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது தப்பாக சொல்லுங்க, அதெல்லாம் உன் இல்லைங்க. பிள்ளைங்களை வேண்டி சொல்லல, என்ன பிள்ளைங்க? என் பிள்ளைங்களை வேண்டி சொல்ல, இது உண்மை. நீ எது வேணாலும் சொல்லலாம், எப்படி அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. ஏங்க ஒரு தம்பி பொண்டாட்டிக்கு இதுக்கு போய் நேரங்களும் சரியில்லை, ஒரு கிழக்கு வெட்டம் சரி, என்ன செஞ்சீங்க? தண்ணி போடாமல் இருக்கணும், தண்ணி போட்டு வந்து குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறபடி தண்ணி போடாமல் இருக்கணும், நல்லா என் பேச்சு கேட்குற மாதிரி இருக்கணும், ஒரு சீட்டு கிட்ட கட்டி வந்தேன் நம்மம்மா அப்படின்னு சொல்லி தமாசு சொல்லிகிட்டு இருக்குங்க. நானும் இருந்துக்கிட்டு அது ஒரு படிகாரம் கோயிலில் போய் கட்டினா நல்லாயிருக்கும், இவங்க ஏற்கனவே வந்து எல்லாம் கோயிலெலாம் போய் கட்டுக்க அப்படிங்க. இங்கே விதாசனமா எங்கேயோ போய் கூட உண்மையை சொல்லுமா, அபாண்டமா போய் எனக்கு சொல்லக்கூடாது. ஆசை அவங்க மேல பழி சுமத்தணும். அவங்க சொன்னதான் நான் உண்மை தான் சொன்னேன், பொய் சொல்ல மாட்டேன். நான் ஏங்க? எப்பவுமே என் வாழ்க்கையில பொறுத்தவரை நான் ஆனால் இன்னொரு கண்டிஷன் வந்து என்னன்னு கேளுங்க, என் வாழ்க்கை அப்படிலாம் பழி போட்டு சொல்லணுங்க மேடம். எப்படி அப்படி பழி போட்டு சொன்னோம்னா இதை பற்றி எது வேணாலும் சொல்லலாம் என் தம்பிக்கிட்ட, எது வேணாலும் மேட்டர் அது கிடையாது. இல்லைங்க. நீங்க அப்படி பேசுனீங்கன்னு அவ சொல்றா, ம். அந்த பொண்ண பொய் சொல்றான்னா நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. அதாங்க மேடம், இப்போ நம்ம போய் என் தம்பி பண்ணிட்டு போய் அதை போய் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? எங்கள் வீட்டில் ஆள் இல்லைங்களா? நான் வந்து சொன்னது வந்து என்ன தெரியுங்களா, இதெல்லாம் தப்பாக கணக்கலாம்னு நினைக்கல. நான் கோயிலுக்கு போய் ஒரு படிகாரம் காட்டி சீட்டு கட்டணும் நல்லா இருக்கும், அவன் தண்ணி போட வேலையே பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னது உண்மைங்க. தண்ணி போட வேலையே பண்ணி போடலாம். அப்படி குடிகாரங்க எல்லாம் போய் கோவில்ல போய் சீட்டு கட்டினா எல்லாரும் குடிக்காம ஆச்சா, நல்ல விஷயம். கோயிலில் போய் என்னங்க அவனுக்கு சொல்றீங்க? ஞாபகம் மாற்றிடலாம்னு சரி சொன்னாங்க மேடம். உண்மைதாங்க அது. ஆனால் தண்ணி போட்டு வந்து பிரச்சனையாக டெய்லி நடக்குமாம்மா, நீயெல்லாம் இருக்கலையா தண்ணி போடாமல்? நான் சொல்ல அக்கா சொல்கிற மாதிரி ஒரு பேச்சு அக்கா சொன்னால் நீ கேட்க மாட்டீங்களா? கேட்குறீங்களா? உங்கள் அது தம்பி அது இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னா அப்படிங்க. அதுக்கு சொன்னேன் கோயிலுக்கு போய் பண்ணி. என்னம்மா? அவங்க இப்படி சொன்னாங்க மேடம், இந்த விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. மாமா இந்த மாதிரி உன் தம்பி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டியா? அவங்க அப்பா அம்மா பேச்சும் கேட்க மாட்டேங்கிறேன், நீயே பெரியவங்க நீங்களா சொல்லுங்களாம், என்னோட வாழ்க்கை இப்படியே போனா என்ன மாமா அவர்த்து நான் கேட்டதுக்கு, நீ என்கிட்ட உனக்கு ரொம்ப நாளா நான் உன் மேல கண்ணா வச்சிருக்கிறேன், ஒரு நாளைக்கு நீ உன்னை அடைஞ்சிட்டு தான் நான் அந்த வேலை நான் பண்ணுவேன், அவனுக்கு நான் நல்லது பண்ணி வைக்கிறேன், நீ வா என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் போய்ங்க, எதுக்கு சும்மா இது பண்ணி? என் 2 பிள்ளை சச்சா சொன்னாங்க, நீ எத்தனை பிள்ளைங்களும் வேண்டிட்டு போ, அதை பற்றி எனக்கு இல்லை. அது மாதிரி நினச்சினா நான் நான் எதுக்கு மேடம் போய் சொல்றேன் உங்களை பத்தி? எனக்கு நான் என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு கேட்டு பாருங்க, என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்றேன் சொன்னா அவங்க கிட்ட சொன்னா இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும், நான் சொல்லல மேடம். மேடம் என் பொண்டாட்டி எப்படி உன்னோட நல்லா இருக்குது, நான் எதுக்கு போய் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுறேன்? அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை? நான் தான் கோயிலுக்கு தான் போறேன், நீ எதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றேன்? எங்க மேடம் டெய்லியும் சரி, தண்ணி ஒரு பெரியவங்க இருந்தா நம்ம கொத்தா கொந்தனா தான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது மாதிரி எங்க இங்க புருஷன் பாரு, ஒரு விஷயம் இருக்கு, அபாண்டமா அப்படி போய் சொல்லக்கூடாது. சத்தியமா நல்லா சொல்லல மேடம், பொய்யெல்லாம் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். சும்மா பொண்ணா இருக்கிறோங்கிறதுக்காக நான் அப்படி எதுவுமே வீண் பண்ணி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது உண்மையா சொன்னாரா பொய் சொன்னாரா? ஆனால் பொய் வந்து சொல்லாம வேணா. நீ உண்மை கேட்டியா? நானு கேட்டியா? உண்மை வந்து அங்க போயிட்டு இருக்க நீ அப்படி கேட்டியா? பொய் இந்த சொல்ல மாதிரி கூத்தியாகிட்ட போயிட்டு இருக்க அப்படி, உங்க தம்பி கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. கூத்தியாகிட்ட போயிட்டு இருக்க அப்படி, அந்த குணத்தை மாத்தி எல்லாம் எடுத்ததுன்னா நீ எல்லாம் அக்கா சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? உன் குடும்பம் நல்லா இல்லையா? ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஒரு நல்லது செஞ்சேன்னா நீ அப்படின்னு சொன்னதுதான் வந்து நான் 3 நாள்ல 2 நாள் தான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். நீங்க இந்த அளவுக்கு எடை போட்டு பாக்குற அளவுக்கு நீங்க வந்து என்னதான் அப்புறம் நானும் ஒரு மனுஷன் இருக்கேன் கோயில் நினைச்சு பாத்தியா? கேட்டியா? கோயிலுக்கு போய் என்ன செய்யலாம், குணம் மாத்தலாம் அப்படின்னு இது சொன்னாங்க. இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, சோறு திங்க போது கறி எடுத்துட்டு வந்துடுறேன், வேலையை முடிச்சிருக்கேன். இது மாதிரி கோயிலுக்கு போய் குணத்தை மருந்து ஊத்தி மாத்தலாம், வேலையை முடிச்சிருக்கேன். தண்ணி வந்து போடாத வழியே பண்ணிக்கலாம். அண்ணன்ட்ட கேளுங்க, அது பதில் ரைஸ் சொல்ல மாட்டேங்க, அங்கேயும் சொல்லணும் இங்கேயும் கேளுங்க, சொல்லணும். நீங்க கேளுங்க, 2 பேரும் ஒரே தட்டுல வச்சு கேளுங்க. கேளுங்க, யார் உண்மை சொல்றாங்க தெரியணும்ல. தண்ணி வந்து போடாத வழியே எதுக்கு பண்ணலாம். கூட இருந்து எவ்வளவு பிரச்சனாலும் கூட சொல்லாத பிறந்த அண்ணன், கூட வாழ வந்த மனைவி, யாரு சொல்றது உண்மை கண்டுபிடிங்க. இப்போ வந்து நீ அது மாதிரிலாம் நினைச்சுன்னா என் முன்னாடி பார்த்தா அடுத்தவங்க ஆசைப்படுவோம், நான் எதுக்கு ஒன்ன போய் அது பண்றேன்? இந்த பொண்ணு இப்படி வந்து கேட்டான்னு உங்க தம்பிட்ட நீங்க சொல்லிருக்கலாம்ல. எப்படிங்க? ஏன் மறைச்சிங்க? தண்ணி போடுறது உண்மைதாங்க மேடம், அதனால தான் நம்ம சரி அது படிகாரம் பண்ணிக்கலாம் கோயிலில் போய் சாதாரணமா சொல்லிருக்கலாமே அவர்கிட்ட இப்படி பொண்டாட்டி வந்து கேட்டான்னு. அது சொல்லுங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்
எங்க தண்ணி இப்போ சண்டை பண்ணி வச்சுங்க வந்து சொல்கிற நேரம் நம்ம போட மாட்டேங்கிறான். திருப்பி அப்புறம் 2 பேருமே இது பண்ணிக்கிறாங்க. என்னப்பா ஒன்று அது கரெக்டா இருக்கா அவர் சொல்றது விளக்கம்? அதுவும் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது, இதுவும் கேட்க மாட்டேங்குது. இது பிள்ளைங்கள வேண்டுது. இவரு என்னன்னா இல்லைன்றாரு. நான் என்னவா சொல்றது? இப்ப யாரு சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை? எனக்கே புரியல. ஆனவன் தான் கேட்க மாட்டேது. நீங்க கிளம்பு. ஒரு ஸ்டால்லாம் கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்டால்லாம் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அது இருக்குது. சரி அதை சொல்லலாம். அங்க இருக்கிறவங்களே நான் தான் அழகுல விட்டுருவேன். இல்லை அழகுல அழகுல விட்டுன்னு நான் ஆனா சொல்றேன். சொன்னாரு எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும் சொன்னார்ல. சிரிச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் எடை போட்டுக்காங்க. அவர் என்ன சொன்னாரு? உன்னை பிடிச்சிருக்கு சொன்னார். வெக்கத்தை பாரு. வாங்கிட்ட சொல்றாங்க அப்படி. வாழத்தை கழுத்தில் ஒன்று மாட்டிக்கிட்டு ட்ரம் அடிச்சுட்டு தண்டா விட்டுட்டு போகணும். பிடிச்சிருக்குன்னு கழுத்தில் ஒரு மாலத்தை மாட்டிக்கிட்டு இங்க போய் எப்படி பூனை மாரி கம்முன்னு அமைதி பட மாதிரி இருக்கிறாங்க. நீ போலீஸ் விட்டா நீ என்ன பண்ணிடுவேன என்ன ஒரு சிரிப்பு முகத்துல அப்படின்னு சொல்றாங்க. புடவை அது இருக்க கட்டிட்டு எங்க அப்பா முடியாதுங்க. கிட்ட புடவை கட்டி சான்ஸே கிடையாது. என்னது 10 நாள் ஓடி இருந்தாலும் இருக்கலாம். என்னைய பார்க்காத இருக்க முடியாது. இருக்க முடியாது. நானும் இருக்க முடியாது. அதனால தான் லாட்ஜ் விட்டு வாங்கிக்கணும்னு கேட்டேன். அதெல்லாம் என்னதான் நடந்ததுன்னு எனக்கே தெரியாத இருக்குது. அவ்வளவு தூரம் குடிச்சிருக்கீங்க. பீராவெல்லாம் என் வீட்டு பீரா அதெல்லாம் கட்டணும் போட்டு ஒன்றும் உடைக்கிறாங்க மேடம். அதெல்லாம் உடைக்கல. சத்தியமால எதுவுமே அதெல்லாம் உடைக்கல. கோவத்தில் எடுத்து நானா குத்துனா கை என்ன சுளுக்கு போட்டு உட்காந்துருக்கிறேன். அண்டா வச்சு தண்ணி அடிச்சு என்னங்க பண்ற? இல்லை அதெல்லாம் பொய். இப்ப என்னதான் சொல்றீங்க? பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? வேணாம். சாதாரணமா வேணா சொல்றீங்க. அதுக்கேங்க 6000 ரூபா கார் போட்டு வாடகை எடுத்து வந்து இங்க வேற இப்படி உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லுவீங்களா? அப்படிதான் மேடம் அவங்க பழக்கமே. காட்டணுங்க. நான் சம்பாதிச்ச பணத்துக்கு செலவெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு கணக்கு காட்டணும்ல. பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? வேணுங்க. பொண்டாட்டி வேணும் தாங்க அங்கிருந்து வந்திருக்கேன். சரி பேசி கூட்டிட்டு போங்க. எப்படி வச்சுக்க போறீங்க இனிமாவுல? எப்ப பாருங்க என்ன வேணா பண்ணுங்க. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு விளையாடுறது வேண்டாம் சொல்லிட்டேனா? அதுங்க என்ன தப்பு பண்ணிட்டு? சரி இத்தனை வருஷமா நீ சம்பாரிச்சில அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வச்சிருக்கிற? காட்டையும் வித்துட்ட. என்ன வலி சொல்லு. அதே தான் ஜாதகம் பார்த்தா அதே தான் டைம் எப்படி நம்பி உன்னை பொழைக்கிறது? பிள்ளைங்க எப்படி கரை சேர்க்கறது? எங்க பார்த்தாலும் அதான் சொன்னான். அதான் நிலத்தை கொடுத்தாச்சு டைம் இல்லை. இதான் ஒரு 1 லட்ச ரூபா போட போறேன். தீர்ந்து வச்சு மேடம் நிலத்தை அங்க வித்தாச்சு. அங்க எதுக்கு மேடம் நம்மளுக்கு? அங்க இருக்குதுன்னா நான் என்ன சொல்றேன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஊருக்கு போனவே சண்டையாத்தான் ஆகுது. அப்போ எனக்கு மாமியாரோட தான் பிரச்சனை. அவங்களாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு அம்மா இதை அடிச்சுட்டு வந்துடும். அவங்க எல்லாம் குறை சொன்னா தண்ணியே கிடைக்காது. அவங்க வந்து எந்த குறை சொல்ல முடியாது. அவங்கள பத்தி குறை சொல்ல முடியாது. இவங்க டார்ச்சர் தான் மேடம். மாமியார் டார்ச்சர் இல்ல எவனும் மொத்தம் இவங்க கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல நம்மளுக்கு சலுகை இல்ல. நம்ம எதுக்கு அங்க இருக்கணும்? நம்மளோட வாடகை போர் ஓட்ட போறோம், டேங்க் ஏத்த போறோம், கட்ட போறோம். நம்ம இருக்க வேணாம். அண்ணனை வந்து கம்ப்ளீட் ஆனா இல்லன்னு சப்போர்ட் பண்ணல. அதான் உம்பக்கும் பாக்குறாரு. சோ நல்ல மனுஷனா தான் தெரியறாரு. நல்ல மனுஷனா தான் தெரியுது. அவங்க பத்தி எனக்கு தான் தெரியும். சரி என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்ணலாம் அவரை? அவங்க கிட்ட அவங்க சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா எல்லாம் வந்திருக்காங்க. என்ன இனிமேல் அடிக்க மாட்டேன், நல்லபடியா வச்சிருவா, கையெழுத்து போட்டு கொடு. இது மாதிரியே ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி இதே கல்யாணம் பண்ணி இதாட்டமே வச்சு சொல்லு. இதாட்டமே வச்சுட்டு சொல்லுங்க கல்யாணம் பண்ணி எனக்கு இதே மாதிரி 2 பிள்ளைங்களோட விட்டுட்டு போக சொல்லு. அதான் ஓட்டம். அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி அது ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கேஸுக்கு வரணும். நானு சரி ஒரு மாமியார் மாமனார் கிட்ட மரியாதை எப்படி பேசணும்? மாமியார் மாமனார் மரியாதை ரைட். இந்த கேள்விக்கு வாங்க பாயிண்ட்டுக்கு. காலையில் 5:30 மணிக்கு ஏடிஎஸ்ல புறப்பட்டு உங்க முகம் வந்துருச்சு அப்படின்னு மதியானம் ஃபோன் பண்றல. அது இதா அப்படி மேடம் இதெல்லாம் அபாண்டா போய் இவங்க தான் மேடம் பேசுறாங்க. சரி அவங்கள கூட்டி வச்சு விசாரிங்க மேடம். அவங்க கிட்ட ரைஸ் கிடையாது. நான் இனிமேல் பேசினா நல்லா இருக்கு. அவங்க இல்லாம நான் எங்க இருந்து வந்துட்டேன்? அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்ற? தீவிரத்தை காட்டணுமா? அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நீயே கேட்டுக்க மன்னிப்பு. ஏன் நானா கேட்டேன்? அவங்க ஏதோ பந்தல்ல கோயிலுக்கு போயிருக்கல, இடைவெளியில வந்து என்ன சொல்லிட்டு
என்ன சொல்லிட்டு போனோம்? அவங்க வந்தாங்க, அங்க நகை வச்சிருந்தாங்க மேடம். அவங்க மூட்டிட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லு. இது வரைக்குமே என்னதான் தப்பு, அவங்க இப்படி இருப்பா அப்படின்னு அவங்கள தப்பாவே சொல்லவும் மாட்டாங்க. இது இப்போ 9 வருஷம் ஆக போகுது. புள்ளன்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். என் தங்கச்சி உங்க புதுசா மாமியார் 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. அவங்க துக்கத்தை அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசல. எங்க அப்பா திட்டினா கூட திட்டுவாங்க, எங்க அம்மா மட்டும் திட்டவே நான் மாட்டாங்க. வந்து எப்படி பண்ணுனேன் என்ன செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா என் மனசு ஏன் நீ என்ன அவங்களுக்கு பண்ணிட்ட? எல்லாத்துக்கும் கொடுத்து தாங்குனியா? அவங்கள எதுக்கு மாணவரே ஒரு பேசுற? பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே தான் நான் சம்பாதிச்சு போட முடியல. அவங்களுக்கு கொடுத்தா எங்க இருந்து போறது? டேய், ஒரு மாமன அவன் அன்னைக்கு பிச்சை எடுத்து கூட தின்னுட்டு மேடம். அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. நாளைக்கு நம்மளுக்கும் 2 இருக்கு மேடம். நம்மளுக்கும் அந்த நிலைமை வரும். வரக்கூடாது. அந்த மாதிரி வளர்க்கணும் நீ பொண்ண. நல்லபடியா வளர்த்து ஹஸ்பண்ட் கூட போய் உட்காரு போ. 2 பேருமா சேர்ந்து அந்த பசங்களை நல்லா பாத்துங்க. நீங்க எப்படியோ எக்காடு கட்டு இல்ல போங்க. மேடம், எங்க அம்மா போய் கிட்ட உட்காருங்க. அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மேடம். அவங்க மனசு நிம்மதியா இருந்தா தான் நான் எங்க போனாலும் நல்லா இருப்பேன். அவங்க என்ன பெத்து வளர்த்துவங்க. கோயிலுக்கு 6 படை கோயிலுக்கு போனாங்க. ஒரு கோயிலையும் வந்து திடீர்னு வந்து கும்பிடுவேன். எல்லாம் படக்கு நினைச்சு போவாங்க. நான் எந்திரிக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அவங்க அடுத்த வாசப்படி படிக்க போயிடுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து நான் என்ன இவங்களுக்கு விழுந்து கும்பிடணும் பண்றது. ஆமா, தப்பு இல்ல. அதெல்லாம் வேணாம். இத பாரு, இத பாருமா. மன்னிப்பு கேளு. நான் கேட்டது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேளு. நீ எது கால் விழுவுற? இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுன்னு பாருங்க. ஏதாவது போதையில அப்புறம் தெரியாத அவங்ககிட்ட நீ பேசாம பேசிட்டேன் நீ என்ன கூட்டு போயிடுவியா? போதையில எப்படி தெரியாம பேசுவீங்க? அப்படின்னு சொல்லி அதான் தப்பு. ஏங்க மேம், அவங்க இல்லாம என்ன நீ கூட்டு போயிடுவியா? நீ ஒரு விஷயம் பண்ணு. உங்ககிட்ட அவர் வருத்தம் தெரிவிப்பாரு. நீ உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடு. அதுக்கு அவங்க சம்மதிக்கணும் இல்ல மேடம். இந்த பாரு, நான் பெருசு நீ பெருசுன்னு இல்லை இங்க. புரியுறதா? தூக்கி போட முடியுமா உன்னால புருஷன் வேண்டான்னு? தூக்கிலாம் எப்படி மேடம் போக முடியாது. அவர் சொல்லி புரியவே. அவர் மரியாதை இல்லாம பேசினார்னா அவருக்கு தான் அவமானம். உங்க அப்பா அம்மா மேல எதுவும் ஆகாது. நடந்ததை மறந்துடுங்க. இந்த பாரு, உங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல அவங்க அப்பா அம்மாவை தப்பா பேசினதுல? வேணாங்க. அவரு தண்ணி அவரு பேசினாவே எனக்கு அவருக்கு ஒத்து வர வருத்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அது நான் ஒரு அவள்கிட்ட டைம் சொல்லிடுங்க. சாரி சொல்லிடுங்க. அவள்கிட்ட சொல்லிடுங்க. நீங்க அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். உங்க மனைவிட்ட சொல்லிடுங்க. அவங்க எல்லாம் அழுகுறாங்க மேடம். என் பெரிய பிள்ளை மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி சோறு திங்கிழமை தான் ஏதோ சேர்ந்து சரி, அழுகுறேன். நம்ம பேசுவோம். நான் பேசுறேம்மா. இப்போ பக்கத்துல போய் உட்காரு போ. நீ வந்த நாள்ல இருந்து நான் சொல்றீங்களே, நான் என்ன பண்றது? இந்த பாருங்க, லைஃபை பார்த்துங்க. பசங்களை நல்லா வளர்த்துங்க. இந்த மாதிரி அழவிடாதே பசங்களை. தைரியமா வளர்த்து. சரி, கூட்டிட்டு போங்க. நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போங்க. நம்ம சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவருக்கு ஒரு கவுன்சிலிங்கும் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரியெல்லாம் பசங்களை வச்சு பண்ணக்கூடாது. ஸ்பெஷலி கேர்ள்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் பல விஷயங்கள் ஃபிசிக்கலாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்த்துக்கணும் பெண் குழந்தைகளை. நல்லபடியாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.